முருகா முருகா அம்மா 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 என்னமாச்சு? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். அம்மா அம்மா என்னமாச்சு? ஏதோ மயக்கமா இருந்தது. உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேம்மா. சச்ச அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க மாதிரி பக்தர்களுக்கு பணிவிடை செய்ய நாங்க கொடுத்து வைக்கணும். நீங்க வெளியூரா? ஆமாமா. ரொம்ப களைப்பா இருக்கீங்க. பக்கத்துலதான் எங்க வீடு. வாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம். வாங்க. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. உன் பேர் என்ன? செங்கமலம். கூட துணைக்கு யாருமா இருக்காங்க? அப்பா இருக்காரு. வாழ்க்கை துணையா கூடிய சீக்கிரம் ஒருத்தர் வரப்போறாரு. ரொம்ப சந்தோஷம். உறவுக்காரங்களா? இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சு போச்சு. அம்மா உங்க குறையெல்லாம் என்கிட்ட சொன்னீங்க. நான் மட்டும் சரவண கடவுளா இருந்திருந்தா உங்களையும் உங்க புருஷனையும் இப்படி சேர்த்து வச்சிருப்பேன். கடவுளை கல்லுல வடிச்ச குற்றத்துக்காக சில சமயம் அவர் கல்லாவே இருந்துறாரு பாத்தீங்களா? சரி சரி, உங்களுக்கு சாப்பிட நான் ஏதாவது பலகாரம் எடுத்துட்டு வரேன். செங்கமலா செங்கமலா, ஜெயம் உண்டு பயமில்லை. ஜெயம் உண்டு பயமில்லை. செங்கமலம், ஏன் பேசாம இருக்க? 4-5 நாளா நான் வரலன்னு கோவமா? செங்கமலம், பாலுக்குங்கிற பச்சை குழந்த மாதிரி நான் பரித வைக்கிறேன். என்ன நம்பு, சத்தியமா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு அழகா இருக்காள, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜெயமுண்டு பயமில்லை. செங்கமலம், அம்மா வராத விருந்தாளி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 4 முழம் பூ கொடுமா. ஒரு நல்ல மனசுக்கு பூவும் பொட்டுமா எப்போ நீ நல்லா இருப்பம்மா. செங்கமலம், இந்த இன்பத்தை நான் அடுத்த ஜென்மத்திலயும் மறக்க மாட்டேன். போயிட்டு வரட்டா? எங்க இல்ல வச்சுட்டேன். அம்மா அம்மா அம்மா, செங்கம்மா, நீ கதை பாட்டல? என்னடா இது? கட்டில்ல ஒரு செங்கமலம், கதவாரத்துல ஒரு செங்கமலம். என் கண்ணுக்கு யார பார்த்தாலும் செங்கமலமாவே தெரியுது. இந்த புண்ணியவதிய பாழாக்கிட்டியே. இந்த பாழா போல குடிவெறியில தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்வாங்களே, அதை நிரூபிச்சிட்டியே சண்டாளா. முருகா, இந்த பாவத்துக்கு நான் காரணமாயிட்டேன். இதுக்கு மன்னிப்பே கிடையாது, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு
கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடக்கலம்மா. ஆமா, இவர்தான் என் கணவர். வாக்கு பழிச்சிட்டுமா, வாக்கு பழிச்சிட்டு. கல்யாணமாக வாழாம இருந்த என்ன நீதாமா வாழ வச்சிருக்க. அந்த செந்தூரா நான் அழுதது போதும்னு என்ன சிரிக்க வச்சிட்டாமா. ஏன் சபதத்தை நிறைவேற்றிட்டான், ஏன் சபதத்தை ஊ மூலமா நிறைவேற்றிட்டாமா. மூடடி சந்தர்ப்பம் என்னை ஏமாத்திருச்சு. நீ ஜெயிச்சுட்டு நினைக்காத. உன் ஆயுசு பூரா உன்னை அழ வைக்க நான் எதையுமே செய்வேன். உன் சபதம் நிறைவேற விடவே மாட்டேன். ஆனா போதும், நிறுத்துங்க. தொட்டு தாலி கட்ட ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டீங்களே. அது முடிஞ்சு போன கதை. அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். கேட்டாலே கமட்டிக்கிட்டு வருது. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புருஷனோட ஆசனாயி வீட்டுக்கு போய் அவனோட கொஞ்சிட்டு வந்திருக்கிறான் இவன். அந்த யோகி சிகாமணியும் அவன் நினைச்சு இவள ஐயே அசிங்க 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 அசிங்க. இது ஒரு குடும்ப பொண்ணு நடந்துக்கிற முறையா? இத போய் தெய்வ நகரகான பேசுறீங்களே, வாய் கூச வேண்டாம். போது நிறுத்து. அவ நடத்திய இந்த ஊரெல்லாம் ஏத்துக்குது. ஆனா நீ ஒருத்தி மட்டும் அவளை நோக வைக்கிற. இந்த ஊருக்கு பெரிய மனுஷரா சென்னை எல்லாரும் அனுசரிச்சு போறாங்க, ஆனா ஏத்துக்கல. பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாயும் வயிறுமா இருக்கிற அந்த பெண்ணுக்கு நீ தாயா இருக்க வேண்டாம், எதிரியா இல்லாம இருந்தா போறோம். குடும்பமான குப்பை தொட்டிக்கு போதேன்னு நான் பதைக்கிறேன். நீங்க என்னடானா நான் இன்னும் கெட்டு போவேன் என்னடி பந்தியங்கிறீங்க. வளராத. உமா தன்னோட கண்ணீரால தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யறார். கடவுளும் அவளுக்கு கருணை காட்டுறாரு. என்ன மேஸ்திரி, எதுக்காக வழி மறிக்கிறீங்க? மகளை கல்யாணம் பண்ண போறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்ப? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குல்ல. கவலைப்பட. அவளை நான் பாராபத்தி ஆகிட்டேன். அவளுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க குழந்தை வளருது, அதுக்கு உங்க சொத்துல இந்த பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட். அந்த குழந்தை பிறந்தா சட்டப்படிய சொத்தெல்லாம் அதுக்குதான் சேரும். அதனால அந்த குழந்தைய அவ வயிற்றுக்குள்ளேயே ஜீரணம் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு கொலைபாதகம் இல்ல, சட்டப்படி கருவை கலைக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? உங்க மக வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. கருவை கலைக்க எத்தனையோ மருந்துகள் இருக்கு. பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். முருகா, உழந்து வைத்து பொறுவென்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும். கண்டா கடம்பா. வாங்க சுவாமி வாங்க. நீங்க இங்க வந்தது என் மகா பாக்கியம். மங்களம் உண்டாகட்டும் குழந்தாய். உட்காருங்க சுவாமி. தாயே, வெகு விரைவில் பாலமுருகன் இந்த இல்லத்தில் பச்சை குழந்தையாக தவழ்ந்து விளையாட போகிறான். உங்க வாக்கு பலிக்கட்ட சுவாமி. சுவாமி எங்க இருந்து வரீங்க? கதிர்காமத்தில் இருந்து. வேலை பிடிப்பவன் என் கனவிலே தோன்றி எனக்கு ஒரு வேலை தந்தான். உன் மணி வயிற்றிலே உருவாகும் கருவுக்கு மருந்தொன்று தந்தான். அதன்படி காடு கடந்து மலை நடந்து கடல் மிதந்து கண்டோம் அன்னையா முன்னே. பெற்றுக்கொள் மகளே அமுதத்தை. ரொம்ப பாக்கியசாலி சுவாமி. என் தெய்வத்தின் தூதுவரா வந்த நீங்க கொஞ்சம் பாலாது சாப்பிட்டா என் மனசு குளிரும். பாதகம் இல்லை தாயே. பால் அருந்தத்தான் வேறவனே இங்கு பாதகராக வரப்போகிறார்கள். யாம் மறுபடி வீடுகளுக்கும் சென்று எனது ஐயன் பன்னிரு கையன் ஆறுமுகன் திருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும். விடை கொடு தாயே. ஓம் சரவண பவா வெற்றி வடிவேலா. வேலையா, உன் கருணையே கண்ணு. தாய் இல்லாத பொண்ணு தாயாக போறாளேன்னு தாயன் போட அமுதம் தித்தியப்பா. ஞான பண்டிதா, உன் மலர் பாதங்களே சதம் நம்பியிருக்க எனக்கு மலராலேயே மறுமொழி தெரியா முருகா.